உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா தெரியாமலே இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம நம்ப முடியாத விஷயங்களை நம்ம நம்பணும் அப்படின்னா, நம்ம என்ன நம்பி இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் இந்த பிரபஞ்சம். இதை எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் நம்பாத விஷயங்களை காலையில் 4 மணி 5 மணிக்கு நம்ப ஆரம்பித்தேன். நான் என்னெல்லாம் நம்பினனோ என்னெல்லாம் கேட்டனோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுத்துச்சு எனக்கு. கார் கேட்டேன், காரு கொடுத்துச்சு. வீடு கேட்டேன், வீடு கொடுத்துச்சு. பணம் கேட்டேன், பணம் கொடுத்துச்சு. நிம்மதி கேட்டேன், நிம்மதி கொடுத்துச்சு. நான் ஒரு 4 புத்தகம் கேட்டேன், அந்த 4 புத்தகம் எனக்கு கொடுத்துச்சு. 5வது புத்தகமும் கொடுக்க போகுது. இந்த 4 புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வாங்கினது கிடையாது, நான் ஓனாக எழுதின புத்தகங்கள். இதை பார்க்கும்போது எப்படிங்க இருக்கு? கண்டிப்பாக ஏதோ பிரபஞ்ச சம்பந்தமானதாக தான் இருக்குன்னு சொல்லி இந்த 2 புத்தகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எஸ், இந்த பிரபஞ்சத்தை பற்றி என் லைஃப்பில் பிரபஞ்சம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோ அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருப்பேன். ஸோ இப்படி நான் என்னெல்லாம் ஆசைப்படுறனோ என்னெல்லாம் நம்புகிறனோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சின்ன சின்ன பொருள்லேருந்து பெரிய பெரிய பொருள் வரைக்கும். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தேன். ரொம்ப குடிசை வீடு தான். அதாவது ஒரு பக்கம் சிமெண்ட் பிளேடு போட்டிருப்பாங்க, இன்னொரு பக்கம் குடிசை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த வீட்டில் தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன். ஆனால் இன்றைக்கி என் நிலமை டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. என்னோட க்ளோஸில் இருக்கிறவங்களே ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க, எப்படி இது நடந்துச்சு உன் லைஃப்பில், என்ன தான் பண்ணேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுவும் பண்ணலைங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டேன். அதுதான் என் லைஃப்பை வேறு மாதிரி மாற்றுச்சு. நிறைய ஆசைகளை நான் சந்தித்தேன். புத்தகத்தில் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை என் லைஃப்பில் அதிசயங்களை நிகழ்த்துச்சு. வீட்டுக்கு வரவங்களாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஒரு ஆட்டோக்கார் வந்தார். ஆட்டோ சித்தர்னு சொல்லி நான் அடுத்த புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருக்கேன். அவரை பற்றி வயசு 68 இருக்கும் அவருக்கு. ஆட்டோலேருந்து ஜம்ப் பண்ணுறாரு. அப்படி ஜம்ப் பண்ணி இறங்குறாரு. சாப்பிட மாட்டாராமா. ஒரு நாளைக்கு 2 to 3 hours தான் தூங்குவார். கழுத்தில் ருத்ராட்சை இல்லை, சாதாரணமாக தான் இருக்கிறாரு. நெத்தியில் பொட்டு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு போனார். இது என் லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம். திருச்சித்த மலையிலிருந்து திருவண்ணாமலை என்ற 2 புத்தகத்திலையுமே சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பற்றி என் லைஃப்பில் மீட் பண்ண அவரை நான் ஒரு 1 மணி நேரம் பேசினார். அவர் சொன்ன எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். 30 லட்ச ரூபா. ஒரு 30 லட்ச ரூபா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சுங்க. சும்மா அப்படியே வந்துடல. நான் கேட்டேன். நான் எப்படி கார் கேட்டனோ, எப்படி நிம்மதி கேட்டனோ, எப்படி பணம் கேட்டனோ, 30 லட்சம் சொல்லி நான் எழுதி வச்சு கேட்டேன். அது வந்துச்சு. அதிலிருந்து ஒரு பெரிய அடியும் எனக்கு விழுந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன் எப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, காலையில் 4.5 நிமிஷத்துக்கு நான் கேட்டிருந்தேன், பிரபஞ்சமே எனக்கு 30 லட்சம் கொடு. 2வது, அந்த 30 லட்சம் எனக்கு நிம்மதி தரணும். 3வது, இந்த 1 இயருக்குள்ள அந்த பணம் என் அக்கௌண்ட்ல இருக்கணும். அதை கண்ணால் பார்க்கணும். இந்த மாதிரி நான் கேட்டிருந்தேன். இந்த 3மே எனக்கு அந்த வருஷத்துல நடந்துச்சு. அதிசயமாக தான் இருக்கும். நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் நம்பினேன், அதனால தான் எனக்கு கிடச்சிச்சு. இது அந்த மதத்தோட கடவுள், இந்த மதம் ருத்ராட்சை போட்டிருக்கணும், எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ நான் அந்த 3மே கேட்டிருந்தேன் இல்லையா? எப்படி அந்த 30 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு வீடு வாங்குகிறோம். அந்த வீடு என்னோட பேரில் கூட நான் வாங்கலை. ஸோ இஎம்ஐ கூட என்னோட பேரில் நான் போடலை, லோன் போட்டு தான் வாங்குகிறோம். ஸோ அப்படி வாங்கும்போது அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வரணும். அப்படியும் வருது. ஆனால் என்னோட அக்கௌண்ட்டுக்கு அதை மீறியும் ஒரு 30 லட்ச ரூபா பணம் வருது. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தேன். கரெக்டாக என்னோடய அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது நான் எவ்வளவு கேட்டிருந்தனோ அவ்வளவு பணம் அக்யூரேட்டாக அப்படியே இருந்துச்சு. ஆனால் நிரந்தரமாக இருக்கல. ஒரு 30 days இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடுச்சு. ஏன்னா என்னோட பணம் கிடையாது, நான் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். நீ கேட்டியா, 30 லட்சம் கேட்டியா, அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா? எஸ், வந்துச்சு. நிம்மதி கேட்டியா, நிம்மதி கொடுத்துச்சா? ஆமாம். அந்த 30 lakhsனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரலை. நிம்மதியாக தான் இருக்கிறேன், சந்தோஷமாக தான் இருக்கிறேன், எப்பவும் போல தான் இருக்கிறேன். சரி, ஓகே. 3வது என்ன கேட்டேன்? இந்த இயருக்குள்ளே வரணும்னு சொல்லி கேட்டியா? வந்திருக்கா? எஸ், வந்துருச்சுங்க. இந்த மாதிரி 1-2 நடக்கும்போது, அதுவும் அந்த முதல் வாட்டி நடக்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒன்று நடந்துச்சு. நான் ஒரு நாள் ஃபுல்லாக ரூமை விட்டு வெளியே வரல. நான் எழுதி வச்ச நோட்டை பார்த்துட்டு அப்படியே அதை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஸோ இந்த 3 இதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு இல்லையா? அந்தளவுக்கு நான் அதிசயம் இல்லை. கேட்டால் கொடுக்கும், நம்ம சரியாக தான் கேட்கலன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நான் சரியாக கேட்கல அப்படின்னா, பிரபஞ்சமே எனக்கு 30 லட்சம் கொடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. 2வது, அந்த 30 லட்சம் எனக்கு நிம்மதி தரணும். இதுதான் கேட்டிருக்கேன். நிரந்தரமே அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதை வச்சு நான் இது வாங்கணும், இது பண்ணணும். நான் எதுவுமே கேட்காம விட்டுட்டேன்.
எனக்கு கிடைக்கணும், நிம்மதி தரணும், நிம்மதி கொடுத்துருச்சு. 3வது இந்த இயர் எனக்கு வந்திருக்கணும், அந்த பணம் எனக்கு இன்னும் ஒரு 30 lakhs சம்பாரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்படின்னா அது சம்பாரிச்சு கொடுத்துருக்கும், நான் கேட்காம விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் கேட்டு அடி வாங்கி ஒன்று புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது ஒரு குழந்தைகிட்ட கேட்குற மாதிரி தெளிவாக வந்து கேட்கணும். என்னோட புக்கில் நான் அழுத்தி சொல்லி கொடுத்தது எல்லாமே நான் கிடையாது, நட்சத்திரர் சொல்லி கொடுத்துருப்பாரு, செவ்வரியன் சொல்லி கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் வந்து புக்கில் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைகிட்ட கேட்குற மாதிரி தான் நீ பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும், கேட்கணும், இதை சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நான் அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக வந்து கேட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றை கேட்க போகிறீங்க அப்படின்னா தெளிவாக ஒரு குழந்தைகிட்ட கேட்குற மாதிரி பொறுமையாக தெளிவாக வந்து கேளுங்க, நிறையா வந்து கேளுங்க. ஒன்றை மட்டும் கேளுங்க, இந்த ஒன்றை மட்டும் நிறையா வந்து கேளுங்க. அதை பற்றி தெளிவாக வந்து சொல்லிடுங்க. எனக்கு இதனால் இந்த பிரச்சனை வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லிடுங்க. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு சேலரியில் வேலை வேணும்னு சொல்லி கேட்டிருப்பீங்க, அப்படி கேட்டதுனால இன்னொரு வேலை வந்து போய் தான் வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்பீங்க, இன்னொரு பிஸ்னஸ் போய் தான் இன்னொரு பிஸ்னஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பிரபஞ்சத்தை யூஸ் பண்ணும்போது நடந்துடும், இதை தவிர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் தெளிவாக வந்து கேட்டீங்க, பொறுமையாக தெளிவாக குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி இது நடந்துச்சுன்னா இது நடக்கணும், இப்படி நடக்காமல் இது நடக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களை தயார்படுத்தும். ப்ரோ நீங்கள் என்ன இந்த உலகத்தில் தான் இருக்கீங்களா, 2025 தான் இருக்கீங்களா, இல்லை வேறு எதுவும் இங்கேயும் போயிட்டீங்களா, இந்த மாதிரி இங்கே கேட்கலாம். வேற ஒரு உலகத்தில் தாங்க இருக்கேன், அந்த உலகத்தோட பேர் வந்து பிரபஞ்சம். நான் மட்டும் கிடையாது, நிறையா பேர் இருக்காங்க. என்னோடய புக்கு படிக்கிற நிறையா பேர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு சேனலில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், பிரபஞ்சத்தின் புதல்வன் அந்த குரூப்போட பேர். நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரிக்ஸு, காலையில் எழுந்திரிச்சு என்னெல்லாம் கேட்கணும், எப்படி கேட்கணும், என்னெல்லாம் வழிபாடுகள் இருக்குது. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா நான் சும்மா கேட்குறத மட்டும் விட்டுற மாட்டேன், நிறையா இருக்குங்க. ஏன்னா நெருப்பு, நிலம், ஆகாயம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணியும் சில விஷயங்களை கேட்டிருக்கேன், அது மூலியமாக நடந்திருக்கு எனக்கு லைஃப்பில். ஸோ அதை பற்றியுமே சொல்லித்தர போகிறேன், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ட்ரேடிங் மட்டுமே லைஃபாக இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அது மட்டுமே பண்ணல, புக்கு எழுதுகிறேன், பிரபஞ்சத்தை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கேன், நிறையா சொல்லித்தரேன். அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு கட்டத்துக்கு வந்து போகணும், இதை தாண்டி வேறு எங்கேயாச்சும் போகணும்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். ஸோ அதை பற்றி நிறைய வந்து பார்க்கலாம். என்னோட குரலை சுமந்து உங்ககிட்ட சேர்த்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி.